ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் ஒரு பயங்கரமான த்ரில்லிங்கான கொரியன் கோஸ்ட் மூவி தாங்க பார்க்க போகிறோம். சாதாரணமாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொரியன் ட்ராமாவை ரொம்பவே லைக் பண்ணி பார்ப்பீங்க. இப்போது இந்த மூவி பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கோஸ்ட் மூவியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே தேட்டரை தான் காட்டுறாங்க. தேட்டரில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி தான் இருக்காங்க. ஹீரோயினி மூவி பார்த்துட்ருக்காங்க, கூட நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது திடீர்னு அவங்க தூங்கிடுறாங்க. அவங்க மட்டும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்த்தா தேட்டரில் யாருமே கிடையாது. ரொம்ப டார்க்காக இருக்குது. அப்போ தான் நினைக்கிறாங்க, ஓ நம்ம தூங்கிட்டோம் போல், எல்லாருமே படம் முடிஞ்சு வெளில போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எந்திரிச்சு போகலான்னு போகிறாங்க. அப்படி அந்த டார்க்கில் ஃபோனோட லைட்டை ஆன் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்படி ஆன் பண்ணி போயிட்டுருக்கப்போ யாரோ அவங்களுக்கு பின்னாடியோ எங்கேயோ நடந்து வர மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. பார்த்தா அந்த லைட்டு வெளிச்சத்தில் ஆப்போசிட்டில் ஒரு உருவம் நடந்து வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, பொதுவாக ஒரு உருவத்தை பார்த்தா எல்லோரும் அலறி அடிச்சுட்டு தான் ஓடுவோம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த செல்லு லைட்டை எடுத்துகிட்டு அந்த பேயை முன்னோக்கி போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு பேய் கிட்டன போய் லைட்டும் அடித்து பார்த்தாங்க. அந்த பேய் கண்ணை திறந்தோடனே அந்த ஹீரோயினுக்கு பயங்கரமான பயம் வந்துருச்சு. அவ்வளோதான், அலறி அடித்து சீக்கிரமாக பார்க்கிங் சைடு ஓடுறாங்க. அங்கே பார்த்தா ஒவ்வொரு லைட்டாக சடனாக ஆஃப் பண்ண ஆரம்பிக்குது. ஆனால் அந்த பேய் இருந்த சைடு மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் கடைசியாக அதுவுமே லைட் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவங்க என்ன செய்கிறதுனே தெரியல. ஃபோன் லைட்டை வச்சுட்டு எப்படி அதை தப்பிச்சு போகணுன்னு பார்க்குறாங்க. சடனாக பேய் அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி காட்டுது. கண்ணை முழிச்சு பார்த்தா இது அவங்களுக்கு ஒரு கனவாக இருக்குது. சரின்னு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அப்படியே அந்த கனவில் வந்தது எல்லாத்தையுமே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி பேய் கதைகளை எழுதக்கூடிய ஒரு நபர் தான். அப்படிங்கிறப்போ இந்த ஒரு பேய் கதை கிடச்சிருக்கு அப்படிங்கிறனால இந்த ஸ்கிரிப்டை நோட்டில் அவங்க பாயிண்ட் பண்ணி வைக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு ஒரு ஸ்கிரிப்டும் கிடைக்காதனால இவங்க நிறைய மூவிஸ்லாம் பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. கடைசியாக அவரோட ஓனரை போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அவர் கேட்குறாரு, என்னம்மா நீ ஸ்டோரி எழுதி முடிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை சார் நான் அதை தான் எழுதிட்டுருக்கேன், சீக்கிரம் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, 2 வீக்ஸ் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீ சீக்கிரமாக ஒரு சூப்பரான ஸ்டோரி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினி என்ன செய்கிறதுனே தெரியல. அவளோட ஃப்ரெண்டை போய் பார்க்குறா. அவனுமே அவளோட ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் தான். அப்படி போயிட்டு எனக்கு ஏதாவது சீக்கிரமாக ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லு, நம்ம ஓனர் போட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்படியா சரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனால் இது உண்மையாக நடந்தது தான், அவ்வளோ டீட்டெயிலாக எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது சரி சொல்லுடா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அப்போ தான் அவன் ஒரு விஷயம் சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் கிராஜுவேஷன் டே செலிப்ரேட் பண்ணுவாங்கள்ல, அந்த டைமில் ஒரு பையன் ஷார்ட் ஃபிலிம் எடுத்ததையும் போட்டிருக்கான். அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்து அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அலறி அடித்து ஓடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு இந்த ஹார்ட் அட்டாக்கில் இறந்தும் போயிருக்கிறான். அப்போனா எந்த லெவலுக்கு ஒரு மூவியாக இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்பொழுது, அப்படியா அந்த ஷார்ட் ஃபிலிமோட மூவி நேம் என்ன, அப்புறம் அது எங்கே எடுத்தது அப்படிலாம் அவன் டீட்டெயில் கேட்கும்போது, உண்மையாக சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயம் நடந்தது மட்டும் தான் தெரியும், மற்றபடி எனக்கு எந்த டீட்டெயிலும் தெரியாது, வேணாம் இந்த யூனிவர்சிட்டி தான் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பையன் சொல்லவும், சரி அதான் நீ இதை சொல்லிட்டீல, இதை வச்சு நான் சீக்கிரம் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. அவள் என்ன செய்கிறான்னா அந்த யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்கேயே நேராக போயிடுறா. அங்கே ஒருத்தவங்கள பார்த்து, இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருந்துச்சாம்ல, உங்களுக்கு இதை பற்றி எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னம்மா நீ சொல்கிற, நான் இங்கே வேலை பார்த்து 10 வருஷம் ஆகுது, எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன ஷார்ட் ஃபிலிமு, மூவி நேம் என்ன, இதெல்லாமே நீ சொல்லாமல் சொன்னால் எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இவளுக்கு ஒரு மாதிரி டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுது. ஆஹா, இங்கே இவங்களே இப்படி சொல்கிறாங்களே ஒன்றும் தெரிலன்னு, அப்போனா நம்ம எப்படி சீக்கிரமாக ஸ்கிரிப்ட் எழுதுறது, இன்னும் 2 வாரம் தானே டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறா. சரி வேறு வழியே இல்லை, ஏதாவது யோசிச்சா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுது அது ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறா. ஆனால் எதுவுமே கிடைச்ச மாதிரி தெரியல. சரின்னு ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லான்னு போகிறா. அங்கே சாப்பிட போகிறப்ப தான் அந்த காலேஜில் படித்த 3 பசங்க பக்கத்து டேபிளில் உட்காந்துருக்கிறத இவ பார்க்குறா. அப்போ என்ன செய்கிறா அப்படின்னா, சரி இவங்கள்ட்ட போய் பேச்சு கொடுத்து எதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்கள்ட்டையும் போயிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி அப்படியே பேசி நைஸாக ஃப்ரெண்டாக ஆகிறா. அவள் என்ன சொல்கிறான்னா, உங்கள் 3 பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன், நீங்கள் அதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரைஸ் இருக்குது, என்னன்னு கேட்குறீங்களா, 3
பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக உண்மையாக நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரியை என்கிட்ட சொல்லணும். நீங்கள் சொல்கிற இந்த கோஸ்ட் ஸ்டோரி எது என்னை ரொம்ப பயமுடுத்துதோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்களோட ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறா. உடனே 3 பேருமே சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு கதை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த க்ரீன் டிஷர்ட் போட்ட பையன் இருக்கானே, அவன் தான் சீனியர் போல். ஸோ அவன் சொல்ல வந்ததும் மற்ற பசங்களும் சரி சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த காலேஜில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது அபண்டனாக ஆன ஒரு தேட்டர் இருந்திருக்கு. அந்த தேட்டரில் ஒரு பொண்ணு எரிச்சு கொன்று அழுகுன நிலமையில இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை பார்த்து அவளுக்கு பெருசாக இம்ப்ரெஸ் ஆகாத மாதிரி இருக்குது. உடனே இன்னொருத்தவன் சொல்கிறான், அதை ஏன் கேட்குறீங்க, அதுக்கு மேலே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலாக இவனுக்கு இது பாதி தான் தெரியுது. நான் சொல்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலேஜில் கிராஜுவேஷன் டே வச்சாங்க. அப்போ ஒரு பையன் ஷார்ட் ஃபிலிம் போட்டான். அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்ததில் அவ்வளோ பேரும் அலறி அடித்து ஓடிட்டாங்க. ஒரு ஆள் பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்தே போயிட்டான். அப்போ தான் என்ன விஷயம்னு அந்த மூவி டைரக்ட் பண்ணவர்கிட்ட கேட்குறப்போ, நான் இதை டைரக்டே பண்ணலை, அந்த பேய் தான் டைரக்ட் பண்ணி கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கான விஷயத்த சொன்னார். அடுத்ததாக 3ஆவதா அந்த பையன் சொல்கிறான், இவனுக்கு இவ்வளோ தான் தெரியும், நான் சொல்கிற மீதி அந்த பேய் தான் எடுத்ததுங்கிறது உண்மை. அது யார் தெரியுமா எடுத்தது, அந்த தேட்டரில் அழுகி போய் ஒரு பொண்ணு இறந்து போணுச்சுல்ல, அந்த பேய் தான் எடுத்திருக்கான். ஒரு பையன் மூவி எடுக்க போனப்போ அந்த பேய் உனக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டு அதுவே எடுத்து கொடுத்துச்சான் அப்படிங்கிற மாதிரி 3 பேர் சொல்லவும் இவளுக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைக்குது. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, அது வார்னிங் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவும் இவளுக்கு சூப்பராக கலெக்ட் ஆகிட்டு இதோட வீட்டுக்கு போகிறா. சடனாக ஒரு சில ஃப்ளாஷ்பேக்லாம் மைண்டில் வருது. என்னன்னா, அவள் அந்த பாத்ரூமில் உட்காந்து அழுவுறா, கையை கட் பண்ணுற விஷயம் இதெல்லாம் மனசில் ஓடிட்டுருக்கு. இதுக்கு காரணம் அவங்க அப்பாவில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவன் நினச்சி பார்க்குறா. அடுத்ததாக மறுநாள் காலையில் டைரெக்டாக அந்த மூவி எடுத்தாங்கல்ல, அந்த ஷார்ட் ஃபிலிம் அந்த லெவலுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒரு ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறதா அந்த பசங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ டைரெக்டாக அந்த காலேஜில் நேராக போய் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் ஃபெஸ்டிவலுக்கு தேர்ந்தெடுத்துருக்கிறீங்களாம்ல, அந்த ஷார்ட் ஃபிலிமை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் அந்த ஃபைல் பார்த்திங்கன்னா ஓப்பனே ஆகலை. என்னென்னமோலாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகலை. திடீர்னு அவனுக்கு ஒரு ஃபோன் வரவும் அவன் வெளில எடுத்துகிட்டு பேச போயிடுறான். இவன் அந்த கேப்பில் அந்த இருக்கிற ஃபைலில் இருக்க எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டோர் பண்ணிடுறான் ஃபோனில். வீட்டுக்கு போய்ட்டு உடனே அந்த லேப்டாப்பில் போட்டு பார்க்குறா. அந்த டோட்டல் ஷார்ட் ஃபிலிம் டைமிங்கே பார்த்தீங்கன்னா 1 minute 5 seconds தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் பெருசாக அவள் எதிர்பார்த்துற லெவலு அந்த இதில் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு பையன் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க, மொத்தமாக 3 பேர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, திடீர்னு செவுத்தில் பேய் இருக்கிறத காட்டுறாங்க, அவன் ஷாக் ஆகிறான், என்னென்னமோ நடக்குது. இந்த மாதிரி தான் அந்த சின்னதாக ஷார்ட் ஸ்டோரியாக அதில் இருக்குது. ஸோ இதை வச்சு அவளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. இது சின்ன ஃபுட்டேஜ் தான், அப்போ மீதி இருக்கிறத எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறா. உடனே என்ன செய்கிறானா, இதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி, இந்த வீடியோ சம்மந்தமாக யாருக்காவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பரையுமே கொடுக்குறா. அப்படி கொடுத்த கொஞ்ச நேரத்தில் நிறைய பேர் வரிசையாக கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் திடீர்னு ஒருத்தன் கால் பண்ணி, நான் தான் கிம் பேசுகிறேங்கிறான். அது வேறு யாரும் கிடையாது, அந்த ஷார்ட் ஃபிலிமை டைரக்ட் பண்ணவன் தான். அவன் பேசி என்ன சொல்கிறான்னா, இதை எதுக்கு நீ அப்லோட் பண்ண, ஒழுங்காக டெலீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுகிறான். என்ன சொல்கிறீங்க, ஏன் டெலீட் பண்ண சொல்கிறீங்க, இதை நான் எடுத்ததே நான் தான், முதல்ல இதை டெலீட் பண்ணு, இல்லை அப்படின்னா நீ நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்களை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ எவ்வளவோ ட்ரை பண்ணி கேட்குறா. சரி ஓகே நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒத்துக்கிறான். இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு வழியாக சொல்யூஷன் கிடைக்க போது, நமக்கு சூப்பரான ஸ்கிரிப்டை ரெடியாக போகுது அப்படின்னு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட அவள் என்ன செய்கிறா அப்படின்னா, 2 பேரும் மீட் பண்ண சொன்ன இடத்துக்கு மீட் பண்ண போகலான்னு சொல்லி ரெடியாகி போகிறா. அதுக்கப்புறம் அவனுக்கும் கால் பண்ணி எந்த பிளேஸ் என்னங்கிற டீட்டெயிலாம் கேட்டுட்டு அவனை சீக்கிரம் வர சொல்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். ஒரு வழியாக அவன் எப்படா வருவான்னு கால் பண்ணி வெயிட் பண்ணி கடைசியாக அவனையும் மீட் பண்ணுறாங்க. ஃபைனலாக அந்த கிம் வரான். அதாவது யார் அப்படின்னா அந்த மூவி டைரக்டர் தான் வராரு. வந்தோடனே இவன் பார்க்குறா, என்ன அது இவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார், யாரை இவ கழுத்துலலாம் நிறைய கீர்ன மாதிரி சில தழும்புகள்லாம் இருக்குது. இதை எல்லாத்தையுமே அவன் நோட் பண்ணுறா. பார்க்கவே இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கிறான், ஏதோ ஒரு விஷயத்தில் சஃபர் ஆன மாதிரி. அதுக்கப்புறமா ஒழுங்காக இதை எதுக்கு நீ வச்சுருக்க,
ஒழுங்காக டெலீட் பண்ணிடு, இல்லைனா நீ நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எப்போ பிறந்த, இது எல்லாமே எனக்கு உன்னை பற்றி ஃபுல்லாக தெரியும். நான் சொல்கிறத மட்டும் கேளு, ப்ரேயர் மட்டும் பண்ணு, ஒழுங்காக இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துலலாம் இன்வால்வ் ஆகாத, ஒழுங்காக இப்போ டெலீட் பண்ணுன்னு சொல்லும்போது இவ உடனே டெலீட் பண்ணுற மாதிரி டெலீட் பண்ணிடுறா. நான் இப்போ டெலீட் பண்ணிட்டேன், நீ இந்த மாதிரிலாம் சொன்னால் நான் மறுபடியும் அகைன் டவுன்லோட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போகுது. இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துலலாம் நீ தலையிடாத, பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா, அப்பையும் சும்மா விடலை, அவனை தெரியாமல் ஃபாலோ பண்ணி அவன் வீடு வரைக்கும் போய் மீதி இருக்கிற ஃபுட்டேஜ் கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக நிற்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. செகண்ட் பார்ட்டு சீக்கிரமாக அப்லோடு பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.